ரித்விகா இங்க இருக்கண்டி. ஐயோ கிளம்பிட்டீங்களா? நீ எங்க போற? ரித்விகா அந்தா ஓகே. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ மீண்டும் ஒரு லாங் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ டே அவுட் வித் ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம ரித்து பாப்பா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? எங்க இருக்கா பொம்மை? ஆமா ஓடுது. ஜானு ஜானுமா எடுக்கும் போத என்ன நல்லி என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய் குட் மார்னிங். ஐயோ போடுறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, அவ பார்த்தா என்ன. கிளம்பிட்டீங்களா? நீ எங்க போற? பாக்குறா பாரு. இந்த வரேன். பாய். நீ திட்டினா அதை அப்படியே போட்டு விட்டுருவேன், கெட்ட வார்த்தையோட போட்டு விட்டுருவேன். ஸோ நான் பெரிய அக்கா குட்டீஸ் எல்லாருமே வந்து முன்னாடி வந்து காரில் கிளம்பியாச்சு. ஏன்னா சின்னக்காவும் அத்தானும் வந்து வண்டியை சர்வீஸ் பண்ணுறதுக்காக பின்னாடி வண்டியில் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிலில் வந்து ரித்து பாப்பாவை அழைச்சிட்டு போவேணாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் அவளை தூக்கிட்டே கிளம்பிட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் கூட தனியாக ட்ராவல் பண்ணுறாவ, அக்கா இல்லாமல். அழுவான்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தோம். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து அழுவை நிப்பாட்டி மேடம் நல்லா தூங்கிட்டாங்க. என்ன பண்ண போறோம்? யாருக்கு ஊசி? ஜாலியா உனக்கு? போங்க கடைக்கு போங்க, ஏதாவது வாங்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யுஹானிக்கு வேக்சினேஷன் போடுறதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ இது வந்து நார்மல் தடுப்பூசி தான். ஸோ இந்த டைஃபாய்டுக்கு போடுறது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் டோக்கன் போட்டுட்டு அது எப்படியும் 1 hour ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து வெளியிலே வெயிட் பண்ணி போட்டுக்கலாம், வேறு எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அப்படியே வாங்கி கொடுத்துக்கிட்டு அப்படியே ஓட்டியாச்சு டயத்தை. வருவா வருவா வருவா. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? ஊசி போடுறதுக்கு முன்னாடி சரி எங்கேயாவது உட்காரு. ஸோ யுஹாக்கு வேக்சினேஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக போயாச்சு. அண்ட் பிலால் பிரியாணி தான் போயிருந்தோம். வெஜிடேரியன் ஹோட்டல் தான் பார்த்தோம். சரி ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால வந்து நான்வெஜ் ஹோட்டலுக்கே போயாச்சு.
அதை முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து ரெகுலர் யூஸ் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பிக்கு தான் போயிருந்தோம். ஸோ இது வந்து வாசு தேட்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு தெரு போகும், காசிராமன் ஸ்ட்ரீட். ஸோ அங்கே தான் வந்து இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கு. வெயிட் போட்டு நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி 1 கேஜி வந்து 970க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணால் போதும். ஸோ டிஷர்ட்டு, பேண்ட்டு அந்த மாதிரி லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ ஜானுக்கும் எனக்கும் ரெகுலர் யூஸ் ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஆமாம், இந்த பாரு சிரிச்சுக்கிட்டே பேசு, எல்லாரும் கேட்குறாங்க ஏன் ஜானு முறைக்கிறான்னு. ஓகே ஓகே, உனக்கு தான் ஓகே டன். டிஷர்ட் உன் சைஸ் இல்லைம்மா, ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு கடைசி வேலையாக வந்து கார் வாஷ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் ரெகுலராக வந்து இந்த எக்ஸ்ப்ரெஸ் கார் கேரில் தான் வந்து கார் க்ளீன் பண்ண கொடுக்குறது. ஸோ இது வந்து அன்னை காலேஜ் போகிற வழியில் இருக்குது. இங்கே ரேட்டுமே கம்மியாக தான் பண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து 450 தான் வந்துச்சு கார் க்ளீனிங்க்கு. ரொம்ப இன்டீரியர் க்ளீனிங் இருக்காது, ஆனால் வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் மெயினாக நம்ம போகிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ஹால் இருக்கும் வித் ஏசி ரூமோட. ஏன்னா வேறு எந்த கார் க்ளீனிங் கடையிலையும் இந்த மாதிரி வந்து வெயிட்டிங் ஹால் இருக்காது. ஸோ நம்ம வெளியிலே தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து அதுக்குன்னு ஒரு ரூம் வச்சு அங்கே வந்து ஏசி, டிவி அந்த மாதிரி கொஞ்சம் டைம் பாஸ்க்கு இருக்கிறதுனால பிள்ளைங்களை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் எப்போவுமே போவோம். ஸோ ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோவும் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.